Welcome to my channel. நான் வந்து இன்னைக்கு ஒரு சிக்கன் பிரியாணி தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்கும். ஸோ பிரியாணிக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதில் வந்து கொஞ்சம் தூள்லாம் சேர்க்கலாம். இதில் வந்து நான் ரெட் சில்லி போட்டிருக்கேன், அப்புறம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள், அப்புறமா உப்பு. ஸோ இதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே இங்கே சேர்த்துடலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான், புதுசாலாம் ஒன்றும் இல்லை. பட் நான் இது பண்ணேன், அதான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. ஸோ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பிரியாணிக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன், அந்த தயிரையும் நம்ம சேர்த்துடலாம். ஓகே, அதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சிடலாம். இது ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா ஒரு 15 மினிட்ஸ் அல்லது ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் நான் ஊற வைக்கலான்னு பார்க்குறேன். அது ஊற வைக்கிறதுக்குள்ளே நான் வந்து அடுத்தது வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, அது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி 2 ரெசிபி தான், ஒன்று பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ் வந்து பெப்பர் சிக்கன். அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெய் நான் சேர்க்கலான்னு இருக்கேன். எண்ணெய் கூட சேர்க்கலாம், பட் நெய் நான் கொஞ்சம் சேர்க்கலான்னு இருக்கேன் இதில். அவ்வளோதான், கொஞ்சோண்டு தான், நிறையெல்லாம் வேண்டாம். இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ரொம்ப கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் நெய், நிறையா ஊற்றலை. இது முடிஞ்சிருச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். ஸோ பெப்பர் சிக்கனுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து கடாய் காய வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம லைனாக ஒன்றா சேர்க்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் பெப்பர் சிக்கன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து இது ஆக்சுவலாக ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் பண்ணுறேன். அந்த சேனலில் வந்து இது பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ பிரியாணி வந்து நான் தான் யோசித்து பண்ணேன். ஆனால் இது வந்து அந்த சேனல் பார்த்து நல்லா இருந்ததுனால இன்றைக்கி இது பிரியாணி பண்ணுறதுனால இதுக்கு சைட் டிஷ்க்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு தான் இது நான் பண்ணுறேன். இப்போ சிக்கன் நல்லா வேகுது. இது நல்லா வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் எப்படி ஆகும். ஸோ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், அது ஸ்லோவாக அது வேகட்டும். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வேக வச்சேன். ஸோ இது வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம், மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகுத்தூள். ஸோ நான் கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், அதனால பார்த்து போடலாம்.
மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள். இது பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே விட்டுடலாம். அடுத்தது நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன். கொத்தமல்லி சேர்த்து ஒரு பெரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றலாம். இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பிரியாணி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அது ஒரு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது ரெடி பண்ணிடலாம். பிரியாணிக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஸ்பைசஸ், நான் வந்து இன்றைக்கி பிரியாணி இலை, பட்டை, கொஞ்சம் கிராம்பு அவ்வளோதான் எடுத்திருக்கேன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எடுக்கலை. ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ஸ்பைசஸும் சேர்த்தாச்சு. இருக்கேன் அந்த வெங்காயம், பச்சை மிளகா. ஸோ நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு ஸோ உப்பு சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்கணும். ஸோ இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கறி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்சுருக்க கறியும் இதோட சேர்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் கறியும் சேர்க்க போகிறேன். இப்போ கறி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி அரிசி. அந்த அரிசியவும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்தது தண்ணி ஊற்றிடலாம். ஸோ நான் 1க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போது நான் தண்ணியை ஊற்றியாச்சு. அடுத்தது கொஞ்சோண்டு நெய் மட்டும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நான் வந்து இதை மூடி வச்சிட போகிறேன். 2 விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுறேன். ஸோ இப்போ நான் வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ பிரியாணி சிக்கன் பீஸ் உள்ளே இருக்குது, நான் காட்டலை. ஸோ அப்புறம் பெப்பர் சிக்கன், அப்புறம் கார பூந்தியில் தயிர் போட்டு வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தயிர் வெங்காயத்துக்கு பதிலாக அது வச்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த சிப்ஸு, ஸோ இந்த சிப்ஸ் வந்து எல்லா சாதத்துக்குமே செட் ஆகும், எனக்கு பிடிக்கும். ஏதாவது காய் கூட்டுலாம் தேவையே கிடையாது இந்த சிப்ஸ் இருந்துச்சுன்னா. ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். ஸோ இன்றைக்கி பிரியாணிக்கும் இது செட் ஆயிடுச்சு. ஸோ கூட டெசர்ட் வந்து கடலை மிட்டாய். ஸோ ஹெல்தியான டெசர்ட்டு. ஸோ நம்ம பண்ண லன்ச்
ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.